மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நாம் வந்துட்டு என்எம்எம்எஸ்க்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய மேட் பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளை வந்துட்டு பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த மாடலை பாருங்கள். இந்த மாடல் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்குறாங்க, ஒரு வீடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் இந்த மூணுமே வந்துட்டு ஒரு கட்டமாகவும் இங்கே வந்துட்டு ஒரு இதுவாகவும் இருக்குது இல்லையா. நாம் இதை பார்த்தோன்னே ஜென்ரலாக என்ன நினைப்போம், இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த 3 நம்பரையும் ஏதோ ஒன்று செய்யும்பொழுது இந்த 7 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். கரெக்டாக? பெரும்பாலான பேர் வந்துட்டு அப்படி தான் நினைப்போம். அப்படி தான் நினைப்பீங்க நீங்களும். இந்த 3 இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பரையும் வந்துட்டு கூட்டவோ பெருக்கவோ வகுக்கவோ செஞ்சாக்கா இந்த நம்பர் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அந்த கணக்கு கொஞ்சம் கஷ்டமான கணக்குன்னு கூட அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அப்படி தான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க, மேலே 7 இருக்கா, 7, இந்த 8, இந்த 9, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு கூட்டியிருக்கிறாங்க. அப்போ 7 + 8 ப்ளஸ் வந்துட்டு 7 + 8 + 9, சரியா? இதை கூட்டும்பொழுது என்ன வரும்னாக்கா 24ன்னு வரும். இதை கூட்டும்பொழுது 24ன்னு வரும், சரியா? கூட்டி பாருங்கள். 9ம் 8ம் 17, 17 ஒரு 7 24ன்னு வரும், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்களா, இதை வந்துட்டு 3ஆல் வகுத்துருக்குறாங்க. 3ஆல் வகுக்கும் பொழுது 3 8 24, 8 3 24, ஓகேவா? அந்த நம்பரை தான் இங்கே போட்டிருக்குறாங்க, சரியா? அதே போல் தான் வந்துட்டு செகண்ட் கணக்கு பாருங்கள். செகண்ட் கணக்கு வந்துட்டு என்ன இருக்குது, ஒரு நிமிஷம் இதை அழிச்சிடலாம். செகண்ட் கணக்கு இப்போ புரியுதா வந்துட்டு இது எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு? இங்கே பாருங்கள், இந்த கணக்கு பாருங்கள். இந்த 3 நம்பரையும் கூட்டியிருக்காங்க. இந்த 3 நம்பரையும் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த 3த்தையுமே பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம பண்ணால் கரெக்டாக வருதா பாருங்கள். இந்த 8 8 கூட்டல் 7 கூட்டல் 15, இதை 3த்தையும் கூட்டினா என்ன வரும்னாக்கா 15 7ஐயும் கூட்டினா வந்துட்டு 22ன்னு வரும். 22ஐயும் 8ஐயும் வந்துட்டு கூட்டினாக்கா வந்துட்டு 30ன்னு வரும், சரியா? 30ன்னு வரும். இதை 3ஆல் வகுத்துருக்குறாங்க. 3ஆல் வகுத்தாங்கனாக்கா 5 3 30, இதை பாருங்கள் 10 வந்திருக்கா, சரியா? அதே போல் தான் அப்போ இதுலேயும் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த 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 இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த கணக்கையும் அதே போல் போட்டு பார்க்கலாமா, வருதான்னு பார்க்கலாமா, சரியா? இப்போ வந்துட்டு மேலே 20 இருக்குதா, மேலே 20 இருக்குது கூட்டல், அதுக்கப்புறம் 6 இருக்குது கூட்டல் 7 இருக்குது. 20யும் 6ஐயும் கூட்டினா 26, 26ஐயும் வந்துட்டு 7ஐயும் கூட்டினாக்கா வந்துட்டு 33ன்னு வரும், சரியா? 33ன்னு வரும். இதை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 11ன்னு வரும். 1 3 3 1 3 3, அப்போ ஆன்சர் வந்துட்டு 11. பார்த்தீங்களா, நம்மளை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. போன கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வட்ட பகுதி வட்ட கணக்கு பார்த்தோம் இல்லையா. வட்டத்தில் வந்துட்டு 4 வட்டமாக பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வட்டத்தில் வந்துட்டு 4 வட்டமாக வந்துட்டு இப்படி இருந்துச்சா, வட்டத்தை 4 வட்டமாக பிரித்து இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதை 3த்தையும் என்ன பண்ணோம், பெருக்கவோ கூட்டவோ செஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறது நம்ம வந்துட்டு பார்த்தோம், சரியா? இந்த கணக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தாக்கா வந்துட்டு இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த 3த்தையும் தான் ஏதோ ஒன்று கூட்டி கழித்து பெருக்கி வகுத்தோ வந்துட்டு இந்த நம்பர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்போம். இந்த 3 நம்பர் ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது இந்த நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதையே வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு சில கணக்குகள் வந்துட்டு வரும் எக்ஸாமில். வந்துட்டு நாம் அவ்வளோ எளிதாக வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில கணக்குகள் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு பார்த்தாலும் வராத மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான கணக்குகளை தவிர்த்துறது நல்லது. தவிர்த்துறதுனா எப்படின்னாக்கா, நமக்கு வந்துட்டு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட் பகுதியிலையும் சரி சேட் பகுதியிலையும் சரி எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ, நம்ம பார்த்த உடனே சிலதெல்லாம் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரியான கணக்குகள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்தா சில கணக்குகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரியான கணக்குகள், அதுக்கப்புறம் மேட் பகுதியில் சேட் பகுதியில் இருக்கக்கூடிய அறிவியல் சமூக அறிவியல் இந்த மாதிரியான நம்ம கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் கம்மி, அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுமோ, எதெல்லாம் ஈஸியாக போட முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரியான கணக்குகளுக்கு வரணும். கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரியான கணக்குகள் வந்துட்டு ட்ரை பண்ணணும். நம்ம முதல்லையே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தோன்னே இந்த மாதிரி ட்விஸ்ட்டு தெரிஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு வந்துட்டு ஓகே.
சில நேரம் நமக்கு தெரியல அப்படின்னாக்கா நம்ம இதிலேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா மொத்த டைமும் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். வேணும்னுட்டே வந்துட்டு சில நேரம் வந்துட்டு அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்தவங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா நம்மளுடைய அறிவு கூர்மையை சோதிக்கிறது தான். சரியா? அறிவு கூர்மையை சோதிக்கும்பொழுது இதையும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஒரு கணக்குலேயே வந்துட்டு நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் பத்தாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரியான கணக்குகள் வரும்பொழுது அதை வந்துட்டு ஃபஸ்ட்லேயே அட்டன் பண்ணாமல் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியுதா பார்ப்போம். அப்படி கண்டுபிடிக்க முடியலனா அதை அப்படியே வந்துட்டு விட்டுட்டு மற்ற கணக்குகள் எவ்வளோ கணக்குகள் வந்துட்டு எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் அறிவியல், சமூக அறிவியல் கணக்கு அது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ணணும். சரியா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரியான கணக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகுன்றதுக்காக தான் என்ன சொல்கிறோம், அறிவியல், சமூக அறிவியல்லாம் வந்துட்டு தரவாக நம்ம படிச்சுக்கணும். பார்த்த உடனே டக்குன்னு வந்துட்டு நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போன்னா தான் வந்துட்டு அதில் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு கொஷின்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த அளவில் வந்துட்டு டைம் இருக்கும். டைம் நம்ம வந்துட்டு கணக்கு பண்ணால் அந்த மாதிரி தான் வரும். அதுக்காக ஒரு கொஷினுக்குமே ஒரு நிமிஷம் வந்துட்டு நம்ம பண்ணின்னு இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம வந்துட்டு அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்டன் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு நம்ம எல்லாமே தரோவாக இருக்கணும். இந்த கணக்கு பகுதிகளில் போடணும் அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், சேட் பகுதியில் இருக்கக்கூடிய அறிவியல், சமூக அறிவியல் மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தரோவாக இருக்கணும். நிறைய படித்து நல்லா வந்துட்டு தரோவாக இருக்கணும். அதை எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கணக்குகள் வந்துட்டு பொறுமையாக நம்ம போட்டுக்கலாம். சரியா? மறுபடியும் இன்னொரு கணக்கில் வந்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. பாய்.